ஆமென். ஹல்லேலூயா. வாங்க தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்போம். ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. எனவே அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. அதை நாங்கள் உன்னிப்பாக கேட்கிற பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இந்த பைபிளை எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இது தேவனுடைய வார்த்தை என்பதை? ஹல்லேலூயா. அப்படி என்ன நாங்கள் சத்தமாக அமைதியாக இருந்து நாங்கள் சத்தம் போடாமல் இருந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு தலைப்போடு கூட, the day of the Lord is coming. அதாவது கர்த்தருடைய நாள் வருகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தருடைய நாள் வருகிறது? ஆமென். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய நாள் என்பது ஒன்று இருக்கிறது இந்த உலகத்திலே. அதை இந்த வேதாகமம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் இன்னைக்கு இந்த உலகம் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை முக்கியமானது. எனவே தேவன் 2 காரியத்தை இன்றைக்கு மறைமுகமாக வைத்திருக்கிறார். ஒன்று, எங்களுடைய மரணம். நாங்கள் எப்பொழுது மரிக்க போகிறோம் என்று யாருக்குமே தெரியாது. பக்கத்தில் கேளுங்க, நீங்க எப்ப சாக போறீங்க? பயமா இருக்கா? பயப்படாங்க. ஆனால் இன்னொன்று, தேவன் தம்முடைய வருகையையும் இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? மறைச்சு வச்சிருக்கிறார். இன்றைக்கு எப்ப நான் வரப்போறேன் என்பதை பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா காலம் ஆட்கள் சொல்லுகிறார்கள் 2012ஆம் ஆண்டு இயேசு வரப்போகிறார் என்ற ஒரு தகவல் வந்தது. இப்ப சொல்லுகிறாங்க 2030 இயேசு வரப்போகிறாரு. பேங்க் அக்கௌண்ட்லாம் எப்படி இருக்குது? எனவே இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு இயேசுடைய வருகையை இன்றைக்கு, அதாவது அது சரியா தவறா என்று தெரியாமல் இன்றைக்கு மக்கள் இன்றைக்கு வதந்திகளை பரப்பி கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுக்கு ஒரு லீடர்ஸ், அதாவது ஒரு லீடர் சொல்லுகிறார், அல்லாவிட்டால் இயேசுடைய உண்மையான முதல் சீசன் அவர் சொல்லுகிறார். அவருடைய பேர் பேதுரு. அவர் என்ன சொல்லுகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் அந்த 2வது ஸ்லைடில் நாங்கள் பார்க்கிற பொழுது பேதுரு 2வது நிருபத்தை எழுதுகிறார். 1வது நிருபம் எழுதுகிறார், அதுக்கு பிற்பாடு 2வது நிருபத்தை எழுதுகிறார். ஃபர்ஸ்ட் பீட்டர், செகண்ட் பீட்டர் என்று. எனவே இந்த 2வது நிருபத்திலே அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் சாக போகிறார். இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக பேதுரு மரித்து போக போகிறார். அவரை சிலுவையிலே அடித்து அறைந்து அவரை கொல்ல போகிறார்கள். அதற்கு முன்பதாகவே பேதுரு என்ன செய்கிறார் என்றால், ஒரு விஷயத்தை அவர் எழுதி கொடுக்கிறார் சபை மக்களுக்கு. இதுதான் நடக்க போகிறது. ஏன் பேதுரு எங்களுக்கு இதை சொல்ல வேண்டும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு என்ன பார்த்தீங்கன்னா, பேதுரு தான் இயேசுடைய முதல் சீசனாக இருக்கிறான். முதல் சீசன் மாத்திரமல்ல, அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நான் சாகுவதற்கு முன்பதாக இயேசுடைய அந்த வெளிப்பாடை மக்களுக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்பது குறித்து. இன்றைக்கு பேதுருவை போல இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு இயேசுடைய வருகையை பற்றி நீங்கள் நினைப்பூட்டுவதற்கு. அது மட்டும் இல்லை, நீங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தை தான் பேதுரு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நான் இன்னும் ஒரு விஷயம் நாங்கள் ரிமைண்ட் பண்ணி விடுறேன், உங்களுக்கு நினைப்பூட்டி விடுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இது தேவனுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடு. அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சபைகளுக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்க பார்க்கலாம், இந்த பேதுரு சொல்லுகிறார், நான் இந்த 2வது நிருபத்தை எழுதுவதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. 2 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 2 பேதுரு, வேதாகம் இருந்தால் நீங்க திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 3வது அதிகாரம் 1வது வசனம், பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய இருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலனாகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படிக்கு இந்த நிருபங்களினால் உங்களுக்கு உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்பிவிட நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், அதாவது யூதா
17வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது இன்னும் ஒரு சீஷன் அவர் சொல்லுகிறார், நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். அப்படி என்றால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்லுகிறார் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு வருகிற பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா எல்லா சீசர்களுமே அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக அவர்கள் என்னத்தை சொல்லிவிட்டு போனார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போகிறார். பக்கத்தில் இருக்காங்கள பார்த்து கையப்படி சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து திரும்ப வரப்போறார். ஜீசஸ் கமிங் சூன். அவர் சீக்கிரமாக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா. எனவே இயேசு அவர் வருவதாக சொல்லிவிட்டு போனார், அவர் மீண்டுமாக அவர் வரப்போகிறார். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா 3வது ஸ்லைட்ல நீங்க பார்க்கலாம், இயேசுவின் வருகை அது உண்மைதானா என்பதற்கு நீங்க பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த பார்த்தீங்கன்னா வேதத்திலே இந்த சீஷர்கள் அவர்கள் மரிப்பதற்கு முன்பதாக சொல்லியிருக்காங்க. 2வது நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஏசாயா, இந்த எரேமியா, அதே போல நீங்க பார்க்கலாம் இந்த ஜோவேல், இந்த தீர்க்கதரிசிகள் இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இயேசுடைய பிறப்பை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரா? ஜெஸ், அவர் வந்து பிறந்தார். எப்பொழுது வந்து பிறந்தார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து சிலுவையிலே அவர் மரித்து, அவர் உங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி அவர் போயிருக்கிறார். அவர் மீண்டும் அவர் வரப்போகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் என்ன சொல்லுகிறார்கள், இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கு சொல்லுகிறார்கள், இன்றைக்கு நாங்கள் கடிகாரம், இன்றைக்கு இந்த வாட்ச் கட்டியிருக்கிறோம், இதே மாதிரி தான் இன்றைக்கு உலகத்தினுடைய கடிகாரம் எது என்று பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் என்று குறிப்பிடுகிறார்கள். நீங்க பார்க்கலாம் இந்த உலக படம், இந்த வரைபடத்தில் நீங்க பார்க்கலாம், இந்த இஸ்ரவேல் தேசம் மைய பகுதியில் இருக்கிறது. மற்ற எல்லா நாடுகளுக்கும் சென்டரில் கொண்டு வந்து ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் தேசத்தை வைத்திருக்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இஸ்ரவேல் தேசம் வேறொரு நாடுகளுக்கு அடிமைகளாக போகும். நீங்க பார்த்தீங்கன்னா அசிரியா, பாபிலோன் இந்த நாடுகளுக்கு அடிமையாக போனார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு ஒரு தேசமே இல்லாத ஒரு நிலையிலே காலப்பகுதியிலே இவர்கள் 1972 ஆண்டு 1942 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி திரும்ப இந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தாயக பூமிக்கு வந்தார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேலிலே பயங்கரமான யுத்தங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எங்களுடைய காதுக்கு ஒரு பிழிச்சு போன செய்தி மாதிரி இருக்கிறது. ஆனால் சமீபத்தில் சில காரியங்கள் நடக்க போகிறது. அதை உன்னிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார் 32வது வசனத்திலே, அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்க்கும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரவேல் தேசம் ஒரு சமாதானத்தை, ஒரு வளர்ச்சியை அல்லாவிட்டால் அங்கே ஒரு சில காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் வாசல் அருகே வந்து விட்டேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய பேர் இந்த வருஷம் முடிகிற பொழுது நிறைய தீர்க்க தரிசனங்களை அடித்து விடுவார்கள். இங்கே கவனிங்க தம்பி ஸ்டீபன், என்ன 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 சொன்னாங்க கடைசி இங்கே பாருங்க. என்னண்டா இன்றைக்கு இந்த டிசம்பர் மாதம் முடிகிற பொழுது என்ன நடக்குமெண்டா, நிறைய பேர் நிறைய தீர்க்க தரிசனங்களை சொல்வார்கள். அங்கே வெள்ளம் வருது, இங்கே இது நடக்க போகுது, அந்த இது நடக்குது, அந்த தலைவர் நடக்க போகிறாரு. ஆனால் என்ன ஆச்சரியம்டா, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லிட்டாரு என்னென்ன நடக்க போகுது. நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்க போகுதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அதிலே நீங்கள் 42வது வசனத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்புங்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 42வது வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறதுனால் விழித்திருங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம், 34வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார்,
அந்த ராத்திரியிலே ஒருவன் படுக்கையிலே இருக்கிற 2 பேரில், அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 35வது வசனம் சொல்லுகிறது, திரிகையில் திரிக்கிற 2 ஸ்திரிகள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். 36வது வசனத்தில் பார்க்கிறோம், வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெவ்வேறு விதமான, ஒன்று இரவில் நடக்கிறது, இன்னும் ஒன்று மத்தியானத்தில் நடக்கிறது, இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாலையிலே நடக்கிறது. எனவே தேவன் எப்பொழுது வருவார் என்று தெரியாது. ஒவ்வொரு தேசங்களிலும் ஒவ்வொரு விதமான டைம்ஸ் இருக்கலாம். ஆனால் ஆன் த ஸ்பாட்டில் ஆண்டவர் வந்து ஆட்களை தம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், தமக்குள்ளே உண்மையாயிருக்கிறவர்களை எடுத்துக்கொள்வார் என்று இயேசு சொல்லியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிற போல சொல்லுகிறார், இதோ நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசிய காலம் தொனிக்கிற பொழுது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். 52வது வசனத்தை சொல்லுகிறார், எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை பார்க்க என்னத்துக்கடா இதெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி இருக்கு. வருகை, எத்தனை பேருக்கு இந்த இயேசுடைய வருகை இஷ்டம், விருப்பம்? ஒரு 5, 6, 7 பேர் இருக்குது. இயேசுடைய வருகை இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ். எனவே இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில பிரபலங்கள் கூட சொல்லுகிறார்கள், அவங்க கேட்குறாங்க இன்டர்வியூவில், நீங்கள் என்னத்தை விரும்புகிறீங்க, அதாவது நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு ஒருவர் வர இருக்கிறார், நான் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு இஸ்லாமியர்களோட சொல்லுவாங்க, ஈசாயியுடைய அந்த வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் என்று சொல்லுகிறாரு. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இன்றைக்கு எவ்வளவு அவருடைய வருகைக்கு நாங்கள் வாஞ்ச உள்ளவர்களாக, எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இயேசுடைய வருகைக்கான அடையாளங்கள். முதலாவது நாங்கள் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வருகை உண்மை என்று நீங்கள் பார்க்கிறதுக்கு சரித்திரங்களும் சொல்லுகிறது, வேதாகமும் சொல்லுகிறது, இந்த உலகம் எங்களுக்கு எச்சரிக்கிறது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று பார்த்தீங்கன்னா, அதில் 3 விஷயம் இருக்கிறது. 3வது ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். இயேசுடைய வருகைக்கான அடையாளம் ஒன்று வந்து, கள்ள உபதேசிகள் அல்லாவிட்டால் பரியாசக்காரர் அதிகமாக எழும்புவார்கள். எங்க? சபைகளுக்குள்ளே கள்ள உபதேசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள், பரியாசம் பண்ணுகிறவர்கள் சபைக்குள்ளே அதிகமாக எழும்புவார்கள். இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள். அதாவது ஒன்று இயற்கையாக வருகிற அழிவுகள், இன்னும் ஒன்று செயற்கையாக வருகிற யுத்தங்கள், இன்னுமாய் மனிதனுடைய முட்டாள்தனமான வேலையினால இன்றைக்கு வருகிற அழிவுகள் இன்றைக்கு எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உபத்திரவ காலம் உண்டாயிருக்கும். இந்த கடைசி காலத்தில் உபத்திரவம் அதிகமாக இருக்கும். எப்படியான உபத்திரவம்? பயங்கரமான உபத்திரவம். சுவிசேஷத்திற்கான வாசல்கள் அடைக்கப்பட போகுது. எனவே சுவிசேஷம் அறிவிக்கிற பொழுது அநேகர் மரித்து போகிற ஒரு காலம் வரப்போகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அமெரிக்காவில் இந்த சார்லிஸ் என்றான அந்த நபரை சுட்டு கொண்டாங்க. அவருடைய சரித்திரங்களை பார்க்கிற பொழுது அவர் வந்து இந்த ஹோமோசெக்சுவல், அடுத்தது இந்த லிவிங் டு த வாழ்க்கை, அதாவது ஒன்றாய் திருமணத்துக்கு முன்பதாகவே குடும்பமாக வாழுகிற வாழ்க்கை, அடுத்தது பிள்ளைகளை, அதாவது சிசுவை கற்பத்திலே அழிக்கிற இந்த காரியத்துக்கு விரோதமாய் அதிகமான காரியங்களை அவர் பேசியிருந்தார். இதை பொறுக்காத ஒரு வாலிபன், அந்த கூட்டத்துடைய ஒரு தலைவன் அவரை சுட்டதாக நாங்கள் செய்திகள் கேள்விப்படுகிறோம். இதை போல பல காரியங்கள் நடக்க இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம், 3வது அதிகாரம் 3வது வசனம், 2 பேதுரு 3வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படி நடந்து.
இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் வந்து இன்றைக்கு ஆண்டவர் வரப்போகிறார், மனம் திரும்பு, நீ கொஞ்சம் உடைய வாழ்க்கையை மாற்று என்ற இந்த வார்த்தைகளை மக்களால் கேட்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், சுகம் தருவார், அற்புதம் செய்வார், அது செய்வார், இது செய்வார் என்று சொல்லி இந்த தாளிச்சு நல்லா ஆக்களுக்கு ஐஸ் வைக்கிறேன்டா, வா இன்றைக்கு சூப்பராக இருந்துச்சு ஆராதனை. ஆனால் இன்றைக்கு மனம் திரும்பு என்று சொன்னால் இன்றைக்கு அதை கேட்கறதுக்கு இன்றைக்கு அதிகமானவருக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லை. யூதா 18வது வசனம் சொல்லுகிறது, கடைசி காலத்திலே தங்கள் துர்மார்க்கமான இச்சைகளின்படி நடந்து இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று சொன்னார்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் இந்த இச்சை அல்லாவிட்டால் பரியாசம், இந்த விஷயங்கள் அதிகமாக எழும்பும். புரியுதா? இச்சை பரியாசம், இந்த வேர்ட்ஸ் புரியுதா? பரியாசம் என்றால் நோண்டி ஆக்குறது, அது சரியில்லை இது சரியில்லை என்ற இந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் பார்க்க போனால் இவர் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். எப்படி என்றால் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், ஏற்கனவே இருந்தாங்க, அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்களின் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த எங்க ஜெகூரில் ஒரு ஆள் இருக்கிறார், அந்த கிழிஞ்ச டவுசர் எல்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி என்று தகாத வார்த்தைகளை பேசுகிற சினிமா பாடல்களை பாடுகிற ஒரு சபை உண்டு. பாஸ்டரான்னு தெரியல. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்புக்கு பின்னால் அதிகமான மக்கள் போகிறார்கள். பாவத்தை சுட்டி காட்டிய நீங்கள் எண்ணத்திலையும் இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம். நீ சபைக்கு வந்துட்டு போகலாம், போய் பாவம் செய்யலாம், வந்துட்டும் பாவம் செய்யலாம், இருந்துட்டு நீ பாவம் செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உபதேசங்கள் அதிகமாக என்னத்துக்கு இவர்கள் இப்படி உபதேசம் பண்ணுகிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் சொல்லுகிறார், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளினாலே உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பூர்வகாலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயராது, அவருடைய அழிவு உறங்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பிழப்புக்காக, தங்களுடைய வயிற்றுக்காக, தங்களுடைய காரியங்களுக்காக இன்றைக்கு ஊழியம் செய்கிறவர்கள், அல்லாவிட்டால் சபைகள் நடத்துகிறவர்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகி கொண்டு போயிட்டார்கள். ஓகே, இந்த சப்ஜெக்ட் எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கி நான் என்ன சொல்லுகிறேன்னா, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த சபையில் அப்படி இருக்குது, இந்த சபையில் இப்படி இருக்குது, அங்கே கொஞ்சம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு நீங்கள் அற்புதத்துக்கு பின்னுக்கு போனீங்கண்டா நீங்கள் அப்படியே ஓடிக்கொண்டே இருப்பீங்க ரவுண்ட் பண்ணி. ஒரு இடமண்டு உங்களுக்கு இருக்காது. எனவே இன்றைக்கு அற்புதங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல. ஆண்டவர் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறார், அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். ஆனால் பம்மாத்து அற்புதங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவன் இல்லை. சும்மா அப்படி இப்படி ஜால்ரா அடிச்சுட்டு இப்படி என்று சொல்லி. எனவே ஆண்டவர் அவர் இன்றைக்கு அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் பேதுரு இவைகளைத்தான் சொல்லுகிறார்கள். இயேசுவிடத்திலையும் வந்து கேட்கிறான். இந்த பேதுரு மற்ற சீஷர்கள் கேட்கிற பொழுது இயேசு என்ன சொல்லுகிறாருண்டா, எச்சரிக்கையாயிருங்க, நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க. இதைத்தான் முதல் சொல்றார். அதுக்கு பிறகுதான் கீழே நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போறேன். இன்றைக்கு மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள், நீங்க வஞ்சிக்கப்படுவீங்க. ஏது சரியான சத்தியம், ஏது உண்மையான சபை என்பதை நீங்கள் பகுத்து அறிந்து அந்த ஒரு சபைக்கு நீங்க உண்மையாக இருங்க. ஓகேயா? எனவே அதைத்தான் வேதாகம் உங்களுக்கு சொல்லுகிறது. அப்படியான ஒரு சபை தான் உங்களை பரலோகத்துக்கு நேராக உங்களை வழிகாட்டும். பாவத்தை சுட்டி காட்டாது. நீ எப்படியும் வாழ்ந்து விடலாம், ஆனால் நீ இருக்கிற மாதிரியே இரு. ஆனால் நீங்கள் நரகத்துக்கு உங்களை கொண்டு போகிற சபைகள் அநேகமாக இன்றைக்கு இருக்கிறது. புரியுதா? எனவே நீங்கள் தெளிவுள்ளவளாயிருங்க. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 3வது அதிகாரம் 4வது வசனம் அவர் சொல்லுகிறார், இவர்கள் என்ன சொல்லுவார்கள்டா, அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில சபைகள் இருக்கிறது, இந்த வருகையை பற்றி சொன்னால் அவங்களுக்கு சரியான கோபம் வரும். அவங்க சொல்லுவாங்க, வருகை, நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, மனம் திரும்பி பரலோகம் போனால் உனக்கு என்ன லாபம், ஆண்டவருக்கு என்ன லாபம்னால, நீ பூமியில் இருக்கிறதா அவருக்கு லாபம், இப்படி என்று சொல்லி ஒரு டீச்சிங் கொண்டு போய் கொண்டிருக்குது. எனவே
பரலோகம்லாம் அது ரெண்டாவது இதில் வரட்டும், நீ முதலாவது இங்கே என்ன மாதிரி இரு அப்படி என்று சொல்லி இன்றைக்கு மக்கள் போதிக்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் என்ன சொல்லுவார்கள்டா, அவர் வருகிறார் என்று சொல்லுகிற இந்த வாக்கு தத்தங்கள் எங்கே என்று கேட்பார்கள். பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட தோற்றம் முதல் அதே கேஎல்சிசி டவர் இருக்கிறது, அதே மாதிரி டிஎம்சி இருக்கிறது, அதே மாதிரி அங்கே அந்த வீடு இருக்கிறது, இந்த இது இருக்கிறது, கட்டிடம் இருக்கிறது, எல்லாமே அப்படியே இருக்கிறது. நீங்கள் பாட்டுக்கு சொல்கிறீங்க ஏசு வருவார் ஏசு வருவான்னு. இப்படியான ஒரு குழுக்கள் என்ன செய்வார்கள், தோன்றுவார்கள். நீங்கள் அவதானமாக இருங்கள். மத்தேயு 24:3 சொல்லுகிற பொழுது, பின்பு அவர் ஒலிவமலையில் உட்கார்ந்திருக்கையில், யாரு, இயேசு உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவ்விடத்தில் வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்று கேட்கிறார்கள். என்ன சம்பவிக்க போது? இந்த உலகத்துடைய முடிவு, உம்முடைய வருகை எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே இயேசு, நானே ஜீசஸ் என்று சொல்லி இன்றைக்கு வஞ்சிப்பார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் சொல்லுகிறார்கள் நான் தான் மேசியா ஜீசஸ் என்று சொல்லுகிறார்கள் உலக நாடுகளில். இன்றைக்கு இயேசுடைய நாமத்தை தரித்து கொண்டு அவருடைய சில காரியங்கள், அற்புதங்கள் கூட பிசாசுடைய உதவியோடு இன்றைக்கு செய்கிற சபைகளும் இருக்கிறது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். அந்த காலத்தில் அவர்கள் சொல்லுவார்கள் நான் தான் இதுதான், நான் தான் கிரைஸ்ட், நான் தான் ஜீசஸ் என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று வேதாகம் சொல்லுகிறது. இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சிப்பு நடக்கும். அதை விட ஆண்டவர் சொல்லுகிற இயற்கை அழிவுகள், செயற்கை அழிவுகள் நடக்கும். இன்றைக்கு தேசம் முழுவதும், இன்றைக்கு எல்லா நாடுகளும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுத்தத்துக்கு தான் ஆயத்தப்படுத்துகிறாங்க. எந்த நாடை பார்த்தாலும் சேஃப்டி, நாங்கள் ஒரு பவுண்டரி அடிச்சிடுவோம், நாங்கள் ஆமியை நாங்கள் சேர்த்துருவோம், நாங்கள் அணுவாயுதங்களை சேர்ப்போம் என்று சொல்லி இன்றைக்கு எல்லா நாடுகளும் ஒரு யுத்தத்துக்கு தான் அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், இப்போ கடைசியாக நடந்த இந்த காசா, அதே மாதிரி இந்த உக்ரைன் ரஷ்யா பிரச்சனைகள், அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த பிரச்சனைகள் அநேக மக்கள் அழிந்து போகிறார்கள். தெரிகிறது, தலைவர்களுக்கு, லீடர்ஸுக்கு தெரிகிறது, நாட்டு ஜனாதிபதிக்கு தெரிகிறது. ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறதா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. எனவே ஆண்டவருக்கு தெரியும் எப்பொழுது என்று சொல்லி, இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தை சொல்லுகிறார், ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களும், ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியங்களும் எழும்பும், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஜஸ்ட் ஆரம்பம் தான், பிகினிங் தான், ஆரம்பம் தான். ஆனால் இதை விட பயங்கரமான காரியங்கள் இருக்கிறது என்பதை வேதாகம் சுட்டி காட்டுகிறது. அதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா 9வது வசனத்துக்கு பார்க்கிற பொழுது, அப்பொழுது உங்களை உபத்திரவத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தினால் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். 10வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், அநேக வஞ்சகர்கள் எழும்புவார்கள். இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார். 3வது நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். சபையாக, நாங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருகை குறித்தான காரியங்கள் இன்றைக்கு அநேக சபைகளிலே இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுவதில்லை. நாங்களும் நினைக்கிறோம், ஓ இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மக்களுக்கு தெரியும் என்று. ஆனால் நாங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறது வந்து எங்களுக்கு நல்லம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு. ஓகேயா? ஹல்லேலூயா. தூங்குறவங்க, நித்திரையா இருக்கிறவங்க, ஆமேன், பக்கத்தில் இருக்காக்குள்ள ஒரு அசைச்சு முழிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. ஆனால் சிலர் முழிச்சு கொண்டே தூங்குற ஆளுங்களும் இருக்குது, கண்டுபிடிச்சிங்க. ஓகே, ஆமேன், ஹல்லேலூயா. 3வது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆண்டவருடைய நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஃபேமிலியாக நாங்கள் பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? இல்லையா, நான் தப்பாக சொல்லலை. நீங்கள் நல்லா ஆண்டவருடைய வருகை வந்துட்டேன்டா, நீங்கள் ஃபேமிலியாக நான் பரலோகத்துக்கு போகணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படி என்ன? ஆமென், ஹல்லேலூயா. என் வைஃப் வந்திருக்கா, என் சன் வந்திருக்கிறாரு, டாக்டர் வந்திருக்காங்க, வா சூப்பர். எத்தனை பேருக்கு, சரி இதையும் கேட்டுருவோம், எத்தனை பேருக்கு தெரியும்? ஓகே,
என்னுடைய மெம்பர்ஸ் வர மாட்டாங்க பரலோகத்துக்கு. ஸ்டீபன், ஓகே, யார் வர மாட்டாங்க சொல்லுங்க? ஓ, அப்படின்றா நீங்கள் பைபிளை நல்லா வாசிங்க, நல்லா சொல்லி கொடுங்க, இன்னும் தேடுங்க. நாங்கள் நிறைய விஷயம் இன்றைக்கு தேடுறோம். கூகுளில் தேடுறோம், ஏஐயில் தேடுறோம். ரிசர்ச் பண்ணுங்க ஆண்டோடைய வருகையை பற்றி என்ன சொல்லுகிறார்கள். ரைட், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது கர்த்தருடைய நாளுக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக என்று நான் சொல்லுகிறேன்டா, 3 விதமான அழிவுகள் வேதாகமத்திலே இருந்தது. அது மேஜர் அழிவுகள், பயங்கரமான அழிவுகள். எப்படியான அழிவுகள்? முதலாவது லூசிபர் என்கிற ஒரு பிசாசுடைய வீழ்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிகாமம் 1வது அதிகாரத்துக்கு வருகிற பொழுது தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். அதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில் பார்க்கிற பொழுது அது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்படியானால் இருள் எங்கே இருந்து வந்தது, இந்த வெறுமை எங்கே இருந்து வந்தது என்று நீங்கள் பார்க்கிற பொழுது இதை சில ஆய்வாளர்கள், சில ஜூதர் ரபாய் சொல்லுகிறார்கள். பிசாசு, அதாவது சாத்தான், 3 தூதர்கள் இருந்தார்கள், கேப்ரியேல், மிகாபேல், லூசிபர் என்று. இந்த 3 தூதர்களிலே பிரதானமானவன் இந்த லூசிபர். அவன்தான் இந்த மக்களுடைய ஆராதனைகளை தேவனுக்கு கொண்டு போய் செலுத்துகிறவன். எனவே தேவனை ஆராதிக்கிற இந்த கூட்டம் இவர்கள் என்ன செய்தார்கள்? நான் இந்த ஆண்டவருடைய ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி, எனக்கு இந்த இடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனதிலே கொஞ்சம் நினைச்சபடினால, பெருமை கொண்டதினால அவன் தள்ளப்பட்டான் என்பதை ஏசாயா 14வது அதிகாரம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. ஓகே, இது இப்படி இருக்கிற பொழுது 2வது அழிவு நீங்க பார்த்தீங்கன்னா, நோவா என்கிற ஒரு மனிதனுடைய காலத்திலே இந்த பூமி முழு உலகமும் அழிக்கப்பட்டதாக வேதாகமும் சொல்லுகிறது, சரித்திரங்கள் இன்றைக்கு சொல்லுகிறது. எனவே நோவாவுடைய காலத்திலே மக்கள் பெருகினார்கள். பெருகினது மட்டுமல்ல, அவர்கள் பாவத்திலே இருந்தார்கள். எப்படிப்பட்டதான பாவம்? ப்ளீஸ் இங்க பாருங்க, இங்க கவனிங்க. ஓகே, எப்படிப்பட்ட பாவம்? பாவத்தில் இருந்தார்கள் மனிதர்கள் என்று பார்த்தீங்கன்னா, பயங்கரமான பாவம். அதிலே உண்மை எனக்கு தெரியாது, சில ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகிறாங்க, அது தண்ணி உயர உயர வருகிற பொழுது மலைகளின் மேலே கூட, அந்த மேடான இடத்துல கூட விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகிறது. ஏனென்றா அவ்வளத்துக்கு மக்கள் அந்த பாவமே தெரியாத அளவுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். களவெடுக்கிறது பாவமா? இல்லை, அது சும்மா பொதுவான ஜென்ரலான ஒரு விஷயம் தான், சும்மா அப்படியே எடுத்தேன்னு வந்துட்டு நான் கொண்டு போயிட்டேன் என்ற மாதிரி இன்றைக்கு பாவம், விபச்சாரம், வேசித்தனம், இன்றைக்கு பாவம் என்று தெரியாத அளவுக்கு கூட பாவம் இன்றைக்கு பாவமாகிவிட்டது. குழம்பிட்டீங்களா? அவ்வளத்துக்கு மக்கள் இன்றைக்கு அருவறுப்புகளிலே இருக்கிறார்கள், அவ்வளத்துக்கு அசிங்கமாக இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் மனுகுலத்தை பார்க்கிறார். அவர்கள் பெருகி இருக்கிறார்கள். ஓகே, பழுகி பெருகி இருக்கிறார்கள், அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டது. ஆனால் தேவனுடைய அந்த சாயல் ஒளிஞ்சு கொண்டு போனது. கொரிந்தியருக்கு வருகிற பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பவுல் சொல்லுகிறார், அதாவது பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். தேவனுடைய அந்த சாயலை மனிதன் இழந்து போய்விட்டான். தேவனுடைய அந்த அபிஷேகத்தை, அவனுடைய அந்த பிரசன்னத்தை மனிதர்கள் இழந்து போய்விட்டார்கள். அதனால ஆண்டவர் பார்க்கிறாரு, நோ எக்ஸ்கூஸ், நோ சாரி. ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணுகிறார். ஜலப்பிரளயம் எப்படியான ஜலப்பிரளயம் என்றால் 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. இந்த சமீபத்தில் ஒரு காற்றோட ஒரு மழை ஒன்று பெஞ்சிச்சு. எத்தனையோ மரங்கள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டு, ஒரு 3 மினிட், ஒரு 50 மினிட் மழையை கூட எங்களால் தாங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, வானத்தின் மதகுகளை திறந்தார், பூமியின் ஊற்றுக்கண்களை தேவன் திறந்து விட்டார், தண்ணி வர ஆரம்பித்தது. இந்த நோவா நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நோவா அவனுடைய வாழ்நாளிலே எல்லாருக்குமே சொல்லியிருப்பான், இந்த போட் கட்டுறேன் என்னத்துக்கிட்டா, வெள்ளம் வரப்போகுது, எல்லாரும் வந்து பாதுகாப்பாக சேஃபாக இருந்துருங்க, அழிவு வரப்போகுதுனால மக்கள் இன்றைக்கு அலட்சியமாக இருந்தார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா நோவாவுடைய காலத்திலே பெரிய ஒரு அழிவு வந்தது. 8 பேர் மாத்திரம் தப்பினார்கள். மிருக ஜீவன்கள், பறவைகள், இவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துச்சு. இதை நான் வாசிக்கிற பொழுது மிருகங்கள் கீழ்ப்படுகிறது,
பறவைகள் கீழ்ப்படுகிறது, இயற்கைகள் கீழ்ப்படுகிறது. ஆனா மனிதன் இன்றைக்கு என்ன செய்யல? கீழ்ப்படிய மறக்கிறான், முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிறான். ரைட். மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா, மூன்றாவது அழிவு இதுதான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. பைபிள் சொல்லுகிறது. என்ன அழிவு என்று பார்த்தீங்கன்னா, பேதுரு சொல்லுகிறார் 11வது அதிகாரம், நான் நினைக்கிறேன் 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வரும் விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதலங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிந்து போகும். ஜோவேல் சொல்லுகிறார், ஜோவேல் 1வது அதிகாரம் 15வது வசனம், அந்த நாளை நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவிடத்திலிருந்து வருகிறது. ஜோவேல் 3:15 சொல்லுகிறது, சூரியன் சந்திரன் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போகும். ஜோவேல் 3:15 சொல்லுகிறது, சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போகும். ஆமென், ஹல்லேலூயா. வருகிற காலத்தில் இது நடக்கும் என்று அவர் சொல்லுகிறார். எனவே இப்படி சொல்லுகிற இந்த வசனங்கள் இன்றைக்கு வருகைக்கு போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நான் கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். இவ்வளவெல்லாம் நடக்குது, வேதாகமம் சொல்லி தருகுது, இப்படியெல்லாம் இருக்குது ஐயா. கடந்த கால தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேறி இருக்குது. ஃபியூச்சரில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், எப்பொழுது வருவார் என்று தெரியாது, சமீபத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3 விஷயத்தை நான் உங்கள் மத்தியிலே நான் காண்பித்து கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது விஷயம், பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தி உள்ளவர்களுமாய் இருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சி, வைஃப் இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க இருந்தாலும் பரவாயில்ல, கையை பிடிச்சி உண்மையாக சொல்லுங்க, பரிசுத்தம் தேவ பக்தியாக இருங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லாட்டி இதுக்கு எதிராக இருக்குதுன்னா இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அசுத்தமாக இருக்கும், தேவனுக்கு அருவருப்பானவர்களாக இருப்போம். எனவே பைபிள் சொல்லுகிறது, பேதுரு என்ன சொல்லுகிறான்டா, இங்கே கவனிங்க, இதை பார்த்து நான் சொல்லல, வேதாகமும் சொல்லுகிறது. வேதாகமும் சொல்லுகிறது. இன்றைக்கு எனக்கும் சேர்த்து தான் இதை தேவன் சொல்லுகிறார். என்ன காரியம் என்று பார்த்தீங்கன்னா, சில காரியங்களை இன்றைக்கு பவுல், பேதுரு இவைகள் எல்லாம் கடினமான வார்த்தைகளை கூட வேதாகமத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்பொழுது? இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு. இயேசுடைய மரணத்துக்கு பிற்பாடு கிரைஸ்ட் நாங்கள் கிருபையைத்தான் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அவர்கள் அப்படி அல்ல, அவர்கள் இன்னும் அவருடைய உபதேசங்களை கொஞ்சம் கடினப்படுத்துகிறார்கள். எப்படி என்று பார்த்தீங்கன்னா, 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, நாய் தான் நக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியே அவர்களுக்கு சம்பவிக்கும். பார்த்தீங்கன்னா, நாய் வாந்தி எடுத்ததை அது திரும்ப சாப்பிடும். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவினாலே நாங்கள் ஞானஸ்தானம் பெற்று உங்களுக்கென்று டைம் ஒதுக்கி உங்களுக்கு கிளாஸ், உங்களுக்கு வகுப்பெல்லாம் எடுத்து, இப்படி தான் இயேசு, இப்படி தான் பாவம் என்றா என்ன, இப்படி தான் இதுண்டு எல்லாம் சொல்லி கொடுத்து, இங்கே கவனிங்க ப்ளீஸ், எல்லாம் சொல்லி கொடுத்து, ஓகே நான் ஞானஸ்தானம் எடுக்கிற இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், திரும்பவும் நாங்கள் போய் பாவத்தில் விழுந்தோம்டா, நோ எக்ஸஸ். பண்டி தெரியும், பண்டியை நாங்கள் கழுவி நல்ல நடுவீட்டில் நல்ல கம்பளமெல்லாம் போட்டு நல்லா வச்சாலும் அதை என்ன செய்யும்? அதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எது சேத்துக்களை தான் போய்விடும். எனவே இன்றைக்கு இந்த 2 உவமைகளை பேதுரு சொல்லுகிறார். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியாக இருக்கிறது. எப்படி? இவ்விதமான காரியங்கள் விட்டு பவுல் பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் வெளியிலே வரும். 11வது வசனத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினாலே நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் இப்போ இதெல்லாம் இருக்குது, ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட நடக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவை பார்க்கிற பொழுது இன்றைக்கு இயேசு சிலுவையிலே அவர் எங்களுக்காக பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்தார்.
செய்த அந்த ஆண்டவர் அவருடைய உபதேசத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எது? விபச்சாரம். அவர்கள் 2 பேரும் கையும் களவுமா பிடிபட்டதான் பேச்சார். ஆனால் இங்க வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இச்சையோடு ஒரு காரியத்தை பார்த்தாலே, எதிர்ப்பாளரை நீ பார்த்தாலே, அதுவே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். உங்களுடைய வாய்களால் ஒருவனை பார்த்து மூடன் என்று சொன்னாலே நீங்கள் மேடருக்கு, அதாவது தூக்கு மேடைக்கு நீங்கள் போக வேண்டிய ஒரு நபராக இருக்கும். அப்படி கடினமாக படுத்தினார். எப்படி? எதற்காக? நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நீங்கள் பார்க்கலாம் 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். 14 சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளை எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாயிருங்க. ப்ளீஸ், எல்லாமே நாங்கள் பரிசுத்தமாக இருக்கும்படி சொல்கிறோம். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய சிந்தைகள் கூட இன்றைக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இதைத்தான் தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே நீங்கள் பார்க்கலாம், பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராய் வீம்புக்காரராய் அகந்தை உள்ளவர்களாய் தூசிக்கிறவர்களாய் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நன்றி உணர்வு இல்லாதவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் சுபாப அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் அவதூறு செய்கிறவர்களாய் இச்சையடக்கம் இல்லாதவர்களாய் கொடுமை உள்ளவர்களாய் நல்லோரை பகைக்கிறவர்களாய் துரோகிகளாய் துணிகரம் உள்ளவர்களாய் இருமாப்பு உள்ளவர்களாய் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அது பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு என்ன செய்? விலகிர். வேற ஒன்றையும் அவர் சொல்லல. இப்படியான கொள்கைகள் இருக்கிறா, விலகிர். ஏண்டா உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் பேதுருடத்தில் எல்லாவற்றால் லீடர்ஸாக இருக்கிற இடத்துல கேட்க மாட்டார், எத்தனை பேரை நீ ரட்சிப்புகளை கொண்டு வந்த, எத்தனை சபையை கட்டின, எஸ் நீ எனக்கு எவ்வளவு உண்மையாக இருந்த, நான் உன்னை நம்பினேனே, உனக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தனே, என்னுடைய வசனம் என்னுடைய வார்த்தையை கொடுத்தனே, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இதைத்தான் ஆண்டவர் கேட்பார். நாங்கள் அவருக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிற பொழுது சும்மா இந்த விஞ்ஞான உலகத்தில் வருக இயேசு கிறிஸ்து பரலோகம் நரகம் இதெல்லாம் எங்கே அப்படி என்ற மாதிரி இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதாகமும் எங்களுக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது, தெளிவாக சொல்லி தருகிறது. எனவே இது உண்மையான காரியமாக இருக்கிறது. எனவே நாங்கள் இன்றைக்கு எப்படி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இதில் மெயின் முக்கியம். பரிசுத்தம் என்பது தேவனுடைய சித்தத்தின்படி நாங்கள் சிந்திப்போம், அதன்படி நாங்கள் நடப்போம், அதன்படி நாங்கள் செய்வோம். என்னதான் வந்தாலும் நாங்கள் அவருக்கு பின்பதாக நாங்கள் போவோம். இவ்விதமாக நிறைய வசனங்கள் இருக்கிறது. யாக்கோப்பு 1:21 நீங்கள் வீட்டை போய் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது விஷயம், அதாவது இயேசுவின் வருகையில் போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1வது பரிசுத்தமாயிருங்க, தேவ பக்தி உள்ளவர்களாயிருங்கள். 2வது நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்க. அதாவது நாளானது சீக்கிரமாய் இருக்கிறபடினால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, அவருக்காக நீங்கள் ஆவலோடு காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், ஆண்டவரை குறித்த வாஞ்சை, ஆண்டவருக்கு மேல அந்த விருப்பம், ஆண்டவருக்கு மேல அந்த கரிசனை, ஆண்டவருக்கு மேல அந்த தாகம், இது இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட எந்த பிரயோசனம் இல்லை. அந்த ஆண்டவருக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியம், அவருக்காக இதையாவது செய்ய வேண்டும், அவர் எனக்காக எவ்வளவு செய்தார், ரட்சிப்பை கொடுத்தார், மீட்பை கொடுத்தார், விடுதலையை கொடுத்தார், என்னுடைய குடும்பத்தை ரட்சித்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்தில் மக்கள் மதிக்காதவர்களாய், கனம் பண்ணாதவர்களாய், அருவறுப்புகளிலே இருந்தோம், விக்கிரகங்களுக்கு பின்பாதாக போய்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எங்களை தூக்கி எடுத்து பாவ சேற்றிலிருந்து எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், அழகான ஒரு வாழ்க்கையை தேவன் வகுத்து கொடுத்திருக்கிறார். அவருக்கு இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய வருகைக்கு எப்படி இருக்க வேண்டும்? இன்றைக்கு நாங்கள் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:12 நான் ஏற்கனவே சொன்னேன். பேதுரு இந்த காரியத்தில் அவர் முன்னுக்கு வந்து இந்த காரியத்தை தேவனிடத்தில் வெளிப்பாடை பெற்று அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 3:12 தேவனுடைய நாள் சீக்கிரமாய்
வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூமி, அதாவது பூதலங்கள் எரிந்து உருகி போகும். மத்தேயு 24:44 இயேசு சொல்லுகிறார், அந்த நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். இன்றைக்கு 2 ஆயத்தம் இருக்கிறது. ஒன்று, இயேசுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு மரணம் என்பது யாருக்கு எப்பொழுது என்று தெரியாது. நாங்கள் நேற்று ஒரு கரனுடைய அந்த கஷின் ஒரு ஆள் இறந்து போயிட்டார், 42 வயது. இன்றைக்கு மரணங்கள் யாருக்கு எப்படி வருதுன்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்களை காத்து கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் மத்தேயு 24 நீங்கள் வீட்டை போய் நீங்கள் வாசிங்க. 22வது அதிகாரத்தில் இயேசு ஒரு உவமையை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள் புறப்பட்டு போனார்கள். அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா மணவாளனை சந்திப்பதற்காக போகிறார்கள். போகிற வழியிலே இவர்களுக்கு 2 பேருக்குமே, இந்த 10 பேருக்குமே தூக்கம் வந்துட்டு தூங்கிட்டாங்க. ஆனால் 5 பேர் மணவாளன் வருகிறார் என்ற செய்தியை கேட்ட பொழுது அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். தங்களுடைய தீவட்டிகளை எடுக்கிறார்கள், எண்ணெயை அவர்கள் எடுக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு போகிறார்கள். வெகு தூரம் போகிறார்கள். போய் மணவாளனுடைய அந்த கதவை தட்டுகிற பொழுது அவர் திறக்கிறார். வா, நீங்க உள்ளுக்கு வரலாம் என்று சொல்லி. இந்த மற்ற 5 கன்னிகைகள் புத்தியற்றவர்கள். அவர்கள், வேதம் சொல்லுகிறது, எண்ணெயை அவர்கள் கொண்டு வர மறந்து விட்டார்கள். தீவட்டியை பிடித்தார்கள். கொஞ்சம் தூரம் மட்டும் அவர்களுக்கு போவதற்கான அந்த எண்ணெய் இருந்தது. இவர்கள் போய் கேட்கிறார்கள் அந்த மற்ற 5 பேர்கிட்ட, எங்களுக்கு கொஞ்சம் கடன் தாங்க எண்ணெய் என்று சொல்லி. அவர்கள் சொல்லுகிறார்கள், கடன் கொடுத்தா எனக்கும் இல்லை உனக்கும் இல்லை, அதனால sorry.com என்று சொல்லி அவங்க போகிறாங்க. போய் அந்த 5 பேர் அவர்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைந்தார்கள். 5 பேர் அடையலை. இன்றைக்கு சபை, இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம், அதில் நூற்றுக்கணக்கான மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு இயேசுடைய இந்த வருகைக்கு நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படி என்றால், எங்களுடைய அபிஷேகம், எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை, நாங்கள் தேவனுக்கு பிரியமாக உண்மையாக நடக்கிற நடக்கைகள், இவைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. எனவே எண்ணெயை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய காரியங்களுக்கு நாங்கள் எடுக்கலாம். எனவே நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் வளர வேண்டும். 3வது விஷயம் நாங்கள் இறுதியாக நாங்கள் பார்ப்போம். அதாவது சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்பட ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. இயேசுவுக்கு முன்பதாக நீங்கள் சமாதானத்தோடு அவருடைய சந்நிதியிலே நீங்கள் போக வேண்டுமானால், பேதுரு சொல்லுகிறார் 14வது வசனம் அதே அதிகாரத்திலே, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரை அற்றவர்களாகவும் பிழை அற்றவர்களாகவும் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு ஜாக்கிரதைப்படும். சமாதானம் என்றால் உங்களுக்குள்ள ஒரு கிளியர் இருக்கும், ஓகே, என்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக நான் எதையும் செய்யலை என்று. கரை பிழை அற்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர் நீங்கள், உங்களுக்குள்ள நிறைய பிளான்ஸ், நிறைய ஐடியாக்கள் இருக்கலாம் தேவனுக்கு விரோதமாய். நீங்கள் களைந்து போடுங்க, வெளியில் எடுத்து போடுங்க. எனவே இந்த சமாதானம், இந்த எனக்கு நல்ல ஒரு உதாரணம் கதை வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய அண்ணான்னு சொல்லி ஒரு அண்ணா இருந்தார். அவர் இந்த யூத் ஃபோக்ரேஸ், அதாவது YFC என்று சொல்லுகிறதான இளைஞர் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர். யுத்த காலத்திலே வீடுகள் இந்த அதாவது குண்டுகள் தாக்கினதுனால வீடெல்லாம் சேதமாயிட்டு. அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன செய்தார்கள் என்றால், யாருடைய வீடு உடைஞ்சு போயிருக்கிறது, யாருடைய வீடு சேதமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்வாங்கண்டா, ஒரு உதவி கொடுப்பாங்க. உதவி கொடுக்குற பொழுது நம்முடைய ஆளுங்க என்ன செய்கிறாங்க, சின்ன உடைவாக இருக்கிறத கொஞ்சம் பெருசாக உடைச்சி விடுவாங்க. சீட்டு கூரை கொஞ்சமாக உடைஞ்சிருக்கும், அதை என்ன செய்வாங்க, கொஞ்சம் அவங்களாகவே உடைச்சி விடுவாங்க. அப்போ மேலே பார்த்தா, வா, பெரிய சேதம் தான் உங்களுக்கு, அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய உதவி கிடைக்கும். இந்த அண்ணாவிட்ட வராங்க, சூரிய அண்ணான்னு சொல்லி. அவர்கிட்ட வீட்டை பார்க்குற பொழுது நிறைய சேதம், ஆனால் அவர் எல்லாத்தையும் டச்சப் பண்ணி வச்சிருக்கிறார். இப்படி என்ற மலைக்கு தண்ணி ஒழுகிரும், சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கொஞ்சம் தனக்கு தெரிஞ்ச வேலைகளை செஞ்சு வச்சிருக்காரு. அப்பொழுது அந்த ஆஃபீஸர் கேட்டாராம், என்னையா உங்களுக்கு மூளை இல்லையா, ஏன் தம்பி கேட்குறீங்க, கொஞ்சம் எல்லாம் உடைச்சி விட்டுருக்கலாம் தானே, இப்படி ஏதோ புது வீடுமாக இருக்குன்றது. அவர் சொன்னாராம், சஞ்சலத்தோடு வருகிற இந்த கொஞ்சம் பணத்தை விட
எனக்கு சமாதானம், தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானம் எனக்கு பெரிய சொத்தையான. இன்றைக்கு இந்த இதுதான் ஆண்டவர் விரும்புகிறவர். இன்றைக்கு சஞ்சலப்பட்டு கொண்டு சில காரியங்களை நீங்கள் செய்கிறீங்களா, சிலருடைய பணத்தை நீங்கள் திருடுகிறீர்களா, சிலருக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறீங்களா, இந்த குற்ற உணர்வு 1 நாள் 2 நாள் 3 நாள் இருக்கு உங்களுக்குள்ள. கண்டினியூவாக நீங்கள் செஞ்சீங்கடா, அதே உங்களுக்கு ஒரு லைஃப் ஸ்டைலாக மாறிடும். எனவே பேதுரு சொல்லுகிறார், ஏய் கரை. அதை விட நீங்கள் பார்த்தீங்கடா எபேசியரில் வருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் கரை திரை. ரைட், ஓகே. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனத்தில் சொல்லுகிறார், கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஓகே, கரை திரை என்ற நான் சொல்லித்தரேன். ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கீங்களா? ஒயிட் ஷர்ட்டில் ஒரு தேத்தாரி ஊற்றப்பட்டு போச்சு. தேத்தாரி ஷர்ட்டில் இருக்குது, நாங்கள் தண்ணியை ஊற்றி கழுவிடுறோம். ஆனால் கழுவின பிற்பாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மார்க் கொண்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த மார்க் எடுக்கணும்டா வாணிஷ் எல்லாட்டும் ஏதாவது ஒன்று நீங்கள் போடணும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படியான நடக்கை உள்ளவர்களாயிருக்கா ஆண்டவருக்கு முன்பதாக கரை திரை பிழையற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அதற்காகத்தான் தன்னையை ஒப்பு கொடுத்தார். ஏண்டா பரிசுத்தமாக இருக்கிறவர், எந்த பாவமே அறியாத அந்த தெய்வம் எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்து எதற்காகண்டா உங்களுக்கு இருக்கிற அந்த பாவத்தை மாத்திரமல்ல, அந்த பாவத்தோடு இருக்கிறதான அந்த கரை, அந்த மாக்கையும் தேவன் எடுத்து போடும்படியாக இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் விவிதமாக சொல்லுகிறது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, இப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். 15வது வசனம் சொல்லுகிறது, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்கள் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்கள் போல கவனமாய் நடக்க பார்த்து. 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்கள் பயங்கரமாக இருக்கிறது. என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியலை. என்ன மாதிரி இன்றைக்குனா இந்த சபையை விட்டு வெளியே போகணுன்னு எப்படி என்று சொல்லியே எங்களுக்கு தெரியாது. அவ்வளவுக்கு இன்றைக்கு காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு பார்த்து சொல்லுங்க, காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. எப்படி? குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. ஆண்டவருக்காக என்னவெல்லாம் செய்யலாம், உங்களால் முடிஞ்ச என்னவெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்கு செய்ய முடியும், தாழ்மையோடு ஆண்டவருக்கு செய்ய பாருங்க. ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையோடு நீங்கள் வர பாருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். 16வது வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால். 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். 18வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல், ட்ரக்ஸுக்கு அடிக்டாக இருக்காமல், மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காமல், ஆவிக்குள்ளாக நீங்கள் அனலாய் ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வெறியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆவியிலே நீங்கள் வளர்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் 27வது வசனத்தில், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே அவர் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எங்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சில கூற்றுகளை சொல்லுகிறேன். இந்த உலக பிரபலியமான மனிதர்கள் இவ்விதமாக சொல்லியிருக்கிறார்கள். அதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். தோமஸ் அடாம்ஸ் என்கிறவர் சொல்லுகிறார், இயேசுடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார், மரணத்திலே இருந்து உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து மத்திய வானத்தில் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு உண்மையான சபை என்பது அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பது என்று அவர் சொல்லுகிறார். ஆகஸ்டியன் என்றவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் மறுவருகையின் நாள் நமக்கு மறைக்கப்பட்டிருப்பதினால் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கிறிஸ்தோபர் என்கிறான் ஒருவர் சொல்லுகிறார். இவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வேதத்தை ஆய்வு செய்த பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள். அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய மரண நாளிலே, முதல் வருகை தெய்வீகத்தை மறைத்து வைத்திருந்த இயேசு கிறிஸ்து 2வது வருகை தமது தெய்வீகத்தை அவர் வெளிப்படுத்த போகிறார். அப்படி என்றால் முதல்ல அவர் பேபியாக வந்தார், இப்பொழுது அவர் ஒரு ராஜாவாக வரப்போகிறார் என்று சொல்லுகிறார். ஆமென்.
மோர்கன் என்றவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய மரணத்தை அல்ல, இயேசுடைய மறு வருகையை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் விதமாக சொல்லுகிறார். ஸ்பேஜன் என்றவர் சொல்லுகிறார், C.H. ஸ்பேஜன் அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் முதல் வருகையை பற்றிய பண்டிகைகளை கொண்டாடுவதில் மூழ்கி போயுள்ள கிறிஸ்தவ சபைகள் அவர் மறுபடியும் வருகிறார் என்பதை அதிகமாக சிந்தித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே உலகத்தினுடைய கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, சில இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சில நாஸ்திகர்கள் கூட இயேசுடைய வருகையை பற்றி அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நியாயம் தீர்க்க வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் எல்லாருமே எழுந்து நிற்போம் இந்த நேரத்திலும் கூட.